திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் திருப்பயற்றூர். பதிகம் 32. பாடல் 1. உருத்திட்டார் ஆணையின் தோள் உதிர ஆறு ஒழுகி ஓட. உருத்திட்டார் ஆணையின் தோள் உதிர ஆறு ஒழுகிடு ஓட. விரித்திட்டார் உமையால் அஞ்சி விரல் விரித்து அல்கு கண் நோக்கி. விரித்திட்டார் உமையால் அஞ்சி விரல் விதிர்த்து அல்கு கண் நோக்கி. தரித்திட்டார் சிறிது போதும். தரித்திட்டார் சிறிது போதும் தருகிலார் ஆகிதாமோ. தரித்திட்டார் சிறிது போதும் தருகிலார் ஆகிதாமோ. சிரித்திட்டார் எயிறு தோன்ற திருப்பயற்ற நூனாரே. சிரித்திட்டார் எயிறு தோன்ற திருப்பயற்று நூனாரே. திருப்பயற்று நாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 1ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 1ஆம் பாடலில் இந்த அட்ட வீரட்டனம் என்னும் தலத்தில் சுவாமி மன்மதனை, யமன், யானை மற்ற முதலிய அரக்க குணம் கொண்டவர்களை சம்ஹாரம் செய்து அவர்களுக்கு முக்தி கொடுத்தார் அல்லவா. அதில் இந்த யானை உரித்த இடமாகிய வழுவூர், திருவழுவூர் தான் யானையை சம்ஹாரம் செய்து மோட்சம் கொடுத்த இடம். அந்த இடத்துடைய சிறப்பை, அந்த நிகழ்வை இந்த திருப்பயற்றூரில் சுவாமியை நினைத்து பாடுகிறார். இந்த திருப்பயற்றூர் எங்கு உள்ளது என்றால் திருவாரூர் மிக அருகில், ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவாற்றூர் மிக அருகில் கன்றாப்பூர், திருமார்கள் இன்னும் பல தலங்கள் உள்ளது. அந்த தலங்களுக்கு சென்று அப்பர் சுவாமிகள் உடாரம் செய்து சுவாமியை வழங்கியுள்ளார். இந்த பாடலின் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், சுவாமி வழுவூர் தலத்தில் வீட்டிற்கும் எம்பெருமானை நினைத்து இந்த பாடல் பதிகத்தை அமைத்துள்ளார். இதில் என்ன கூறுகிறார் முதல் பாடல் என்றால், குருதி வெள்ளம் மாறாக ஓடுமாறு அதனை எதிர்த்து வந்த யானையை தோலை உரித்த எம்பெருமான் அந்த யானையின் தோலை போர்வையாக தனது உடலில் போர்த்தி கொள்கின்றார். அதை கண்டு உமையம்மை இந்த இரத்த குணத்துடன் இருக்கும் தோளினை போர்த்தி கொள்ளும்போது உமையம்மை பயந்து அஞ்சி விடுகின்றாள். உடலுக்கு ஏதேனும் தீங்கு விளைக்குமோ என்ற அச்சத்தினால் உமையம்மைக்கு நடுக்கம் ஏற்படுகிறது. தனது விரலை உதறினார். உதறியும் போது அதை கண்டு எம்பெருமான் சிறிது நேரம் யானையின் தோலை தனது உடல் மேல் போர்த்தினால் அசௌரியம் இருப்பது போல் நடித்து பின்பு அதை போற்றிக் கொள்கிறார். அதனை நீக்கிவிட்டு தனது பற்கள் தெரியுமாறு சிறிது புன்னகை செய்து அம்பாளை பார்க்கின்றார். அந்த புன்னகையை வெளியே தெரியுமாறு அம்பாள் தேவியின் தேவையற்ற அச்சத்தை பார்த்து நகைக்கின்றார். அத்தகைய பெருமான் எங்கு இருக்கின்றார் என்றால் திருப்பயற்றூர் என்னும் தலத்தில் உரைகின்றார் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சாமி. திருச்சிற்றம்பலம்.